திஸ் ஒன் ஹேபிட் இஸ் கில்லிங் யுவர் மோட்டிவேஷன். நமக்கு கிடைக்கிற அவுட்கம் பொறுத்து தான் நம்ம செல்ஃப் வர்த் இருக்கு அப்படின்னு நம்ம அசோசியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நிறைய நேரத்துல நம்மளால மோட்டிவேஷனை ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியல. இது ஏன் நடக்குது? லெட் மீ டெல் யூ an எக்ஸாம்பிள். சாரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஷீஸ் அ வெரி நைஸ் ரைட்டர். ஒரு நாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் நிறைய புக்கு வாசிச்சிருக்கோமே, அந்த புக்ஸ்லேருந்து எவ்வளோ லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணோம், எழுதணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை இன்னொருத்தவங்களும் கற்றுக்க முடியுமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட ஜேர்னியை, அவங்க லெசன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு எழுதுறாங்க, சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஷீ திங்ஸ் பப்ளிஷ் பண்ண உடனேயே பீப்புள் இதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க, ஏன்னா இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம், இது எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பப்ளிஷ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அதிகபட்ச வியூ 2 வியூ தான் வருது. இது உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா? ஐ திங்க் என்னால் ரொம்பவே நல்லா ரிலேட் பண்ண முடியுது. அது நம்ம பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், ஆர் எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர். நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, இந்த விஷயம் நான் இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்கம் வந்துடும், இந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சக்ஸஸையும் அவுட்கமையும் நம்ம சேர்த்து வச்சு பார்ப்போம். அந்த அவுட்கம் வரலை அப்படின்னா நம்ம சக்ஸஸ் வரலை அப்படின்னு நினச்சிப்போம். இதில் நம்ம முக்கியமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அவுட்கம் டசன்ட் டிஃபைன் யூ. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை நல்லா பண்ணுறோம், பட் அதுக்கு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் ரொம்ப வருத்தப்படுறோம். அண்ட் அதனால அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த செய்யாமல் கூட விட்டுடுறோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, we are relying completely on external factors. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, அவங்க எழுதுனதுலாம் ஓகே, சூப்பர், பட் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆர் இவ்வளோ நம்பர் ஆஃப் வியூஸ், காமெண்ட்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ண உடனே வந்துடும் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அதுதான் தப்பு. ஏன்னா அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அல்காரிதம், கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ சீயிங் தட். அண்ட் அதில் நமக்கு எந்த கண்ட்ரோலுமே இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ லெட் அஸ் நாட் அட்டாச் அவர் எமோஷன்ஸ் வித் அவுட்கம். எப்போல்லாம் நம்ம எமோஷனையும் அவுட்கமையும் சேர்த்து பார்க்குறோமோ அப்போல்லாம் நம்ம செல்ஃப் வர்த்தை நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம். இது ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வருதுல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம மேலே நம்மளே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுறது. ஆரம்பித்த உடனே சூப்பராக நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது தான், பட் எல்லா விஷயமும் ஆரம்பித்த உடனேயே சூப்பராக போகுமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது ஆரம்பித்த உடனே சூப்பராக போகாமல் இருக்கலாம், ஆர் நான் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த கொடுத்தா மட்டுமே அது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அந்த விஷயத்த பண்ணாமலே விடுறது. லெட் மீ டெல் யூ, எந்த ஒரு விஷயமும் ஆரம்பிக்கும் பொழுது லெட் அஸ் செட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் லோ பட் ஸ்டாண்டர்ட் ஹை. பெஸ்ட்டான விஷயம் கொடுக்கணும், நம்மளால் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். பட் we should not expect a lot from the results. இட்ஸ் லைக் பிளான்டிங் அ சீடு தான். ஒரு சீடு நம்ம பிளான் பண்ணுறோம், அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், அதுக்கு வளருது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் எவ்ரிடே அது வளர்ந்துருச்சான்னு நம்ம எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது வளராது. வாட் வி ஹாவ் டு டூ இஸ், அந்த சீடுக்கு தேவையான உரம், அதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான சரௌண்டிங்கை கொடுத்து அது வளரும் அப்படின்னு நம்புறது மட்டுமே நம்ம கையில் இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கும் போது தான் ஈவன் ரியல் லைஃப்லையும் கூட நம்ம நினைக்கிற விஷயங்களை நடத்த முடியும். இந்த ஜேர்னி இட் இஸ் இன் த ப்ராசஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சூப்பர், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஆனால் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம்ல, தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம், தொடர்ந்து லேர்ன் பண்ணுறோம், அண்ட் என்ன நடந்தாலும் தொடர்ந்து செய்கிறோம்ல, அதுதான் உண்மையான சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் நடக்கும்போது தான் நமக்கு உண்மையான growth வரும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த கைண்ட் ஆஃப் அவுட்கம் வி வாண்ட், இட் இஸ் மோர் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் வி கோ த்ரூ, வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் வி பிகம் த்ரூ தட் ப்ராசஸ். என்னோட மென்டார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம நினைக்கிற ஒரு சக்ஸஸ் நம்மளை சேரணும் அப்படின்னா அந்த சக்ஸஸ்க்கு வர்த்தியான பர்சனாக நம்ம ஆகாத வரைக்கும் அது நம்ம கையில் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சக்ஸஸ்க்கு வர்த்தியான பர்சனாக நம்மளை மாற்றுற விஷயம் இந்த ப்ராசஸ் தான். the process of taking action, the process of doing things, the process of giving ultimate 100% into what we have to do. அதை பண்ணும்போது மட்டுமே
அந்த ப்ராக்ரஸ் வரும். அத பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ்ல நாம வந்து வேற ஒரு பெர்சனா மாறுவோம். அந்த பெர்சன் வந்து வில் பி வொர்தி. வாட்டெவர் திங்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஆஸ் அன் ஆன்டர்பிரினியர் ஐ ஹேவ் தாட் தட் நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் நம்மளோட கிளையண்ட் ஆயிடுவாங்க. நெனச்ச உடனே சேல்ஸ் வந்து நடந்துரும். பேசின உடனே எல்லாரும் ஓகே சொல்லி வாங்கிப்பாங்க அப்படின்லாம் நெனச்சிருக்கோம்ல. ஆனா உண்மையா லைஃப்ல அந்த மாரி தான் நடக்குதா? கண்டிப்பா இல்ல. நம்மள அறியாமலே நம்ம வந்து அந்த அவுட்கமோட நம்ம எமோஷனையும், எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுடுவோம். எப்படி இந்த விஷயத்த வந்து உடைக்கிறது? we have to detach our emotion from that particular result. yes of course எனக்கு அந்த ரிசல்ட் வேணும். பட் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த ரிசல்ட் வரலனா நான் சோகமா இருப்பேன். ஆர் நான் வந்து ஹார்ட் புரோக்கன் ஆவேன். அந்த மாரி நினைக்காம அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்ன வேலை வேணுமோ அந்த வேலைய செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றது. தென் அட்ஜஸ்டிங் அவர் எக்ஸ்பெக்டேஷன். எடுத்த உடனே ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவாலிட்டி நம்ம சைடுல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட அதிகப்படுத்தணும். பட் எக்ஸ்பெக்டேஷன கம்மியா வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் செலிப்ரேட்டிங் ஸ்மால் வின்ஸ். இது நெறைய பேர் சொல்லி நம்ம பார்த்திருப்போம்ல. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய டர்ன் ஓவர் ஒரு பெரிய ஃபாலோயிங் வந்த உடனே தான் நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணும்னு இல்ல. குட்டி குட்டி செலிப்ரேஷன், குட்டி குட்டி ப்ராக்ரஸையும் நம்ம வந்து சந்தோஷப்பட கத்துக்கணும். அப்பதான் நம்ம தொடர்ந்து போக முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்சஸிங் ஓவர் த ரிசல்ட்ஸ், இந்த விஷயத்துல வந்து தெளிவா பண்றோமா, 100% கொடுக்குறோமா அப்படிங்கிறத எவ்ரிடே நம்ம என்ஷூர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிதிங் வில் ஃபால் இன்டு இட்ஸ் பிளேஸ். அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபைண்டிங் ஜாய் இன் த ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் rather than the results. யார் வந்து அந்த ஜேர்னில ஹாப்பியா இருக்காங்களோ அவங்களால தான் அந்த எண்ட் ரிசல்ட் வந்த பிறகும் ஹாப்பியா இருக்க முடியும். யாரெல்லாம் அந்த லேர்னிங்ல ஹாப்பியா இருக்காங்களோ அவங்களால தான் அந்த ஒரு விஷயத்தை அடைஞ்ச பிறகும் உண்மையா ஹாப்பியா இருக்க முடியும். சக்சஸ் இஸ் நாட் அ ஸ்பிரிண்ட், இட்ஸ் அ மேரத்தான். நம்ம ரொம்ப தூரம் ஓட வேண்டியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ until and unless we find joy in what we are doing, we can never enjoy what we want to have.